வணக்கம். இன்னைக்கு எந்த உரம் பெஸ்ட்டு நல்ல உரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிசோதனை செய்யலான்னு இருக்கேன். இதில் இப்போ 7 பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் தேங்காய் நார் கழிவு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். 2வது பாட்டிலில் மணல், நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கிற மணலை மட்டும் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். 3வதுல தேங்காய் நாரும் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு, மக்க வச்ச காய்கறி கழிவு அதை மட்டும் போட்டிருக்கேன். 4வது தேங்காய் நார் கழிவும் மண்புழு உரம் அதுவும் போட்டிருக்கேன். 5வது ஒரு கடையில் கிடைக்கிற இயற்கை உரம் அதை வாங்கி அதை பாதி உரமும் தேங்காய் நார் கழிவு பாதி உரமும் போட்டிருக்கேன். 6வது நம்ம வீட்டில் குப்பையில் இருக்கிற சாணம், அந்த மாதிரி தொழு உரத்தை பாதியும் தேங்காய் உரத்தை பாதியும் போட்டிருக்கேன். 4வது கடல்ல இருந்து ஏதோ தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் ஒன்று கொடுக்குறாங்க கடையில், அந்த உரத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு இந்த 7 பாட்டில்லையும் ஒரே மாதிரியான கீரை விதையை விதைக்கிறேன். இன்னைக்கு விதைப்போம். இன்னும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதனுடைய வளர்ச்சியை என்னன்றதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 10வது நாள் கீரைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல தேங்காய் நார் கழிவு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3/4 இன்ச்சு வளர்ந்துருக்கு. மணல் மட்டும் போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வளர்ந்துருக்கு. காய்கறி கழிவு அது அப்படியே ஒரு 5-6வது நாள்லயே நல்லா முளைச்சி கருகி போச்சு, என்னன்னு தெரியல. மண்புழு உரம் அதே மாதிரி மண்புழு உரம் ஒரு 2 இன்ச்சு வளர்ந்துருக்கு. எக்ஸ் பிராண்ட் உரம் முளைக்கவே இல்லை. தொழு உரம் போட்டதுலயும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு வளர்ந்துருக்கு நல்லா. இந்த ஜெல் போட்டதுல இப்பதான் ஒரு 3/4 இன்ச்சு வளர்ந்துருக்கு. அடுத்த வளர்ச்சியை பிறகு பார்ப்போம். இன்னைக்கு 20வது நாள். இன்னைக்கு கீரையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அந்த தென்னார் நார் போட்டதுல வளர்ச்சியில் அப்படியே ஒரு 3/4 இன்ச்சு மட்டும்தான் இருக்கு. மணல் போட்டுறது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. காய்கறி கழிவு போட்டதில் வரவே இல்லை, அது 5 நாள்லயே அந்த இதானது அப்படி இருக்கு. மண்புழு உரம் போட்டோம், அது நல்லா வளர்ந்துருக்கு. அந்த எக்ஸ் பிராண்டில் இப்போதான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்போதான் வளர்ந்துருக்கு. தொழு உரம் போட்டதுலையும் வளர்ந்துருக்கு. இந்த ஜெல்லு போட்டதுல வளராம இருந்தது பாருங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கிட்டத்தட்ட அந்த தொழு உரத்துக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் போட்டதுல மட்டும்தான் நல்ல ஹைட்டா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு 28வது நாள் கீரையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தென்னை நார் கழிவு பாருங்க, 28 நாள்ல அந்த 1 இன்ச்சு அவ்வளவுதான் வளர்ந்துருக்கு. மணல் அதனுடைய வளர்ச்சியை பாருங்க. காய்கறி கழிவு ஒரு செடி தப்பி முளைச்சு அப்படி இருக்கு, 1 இன்ச்சு தான். மண்புழு உரம் இதனுடைய பாருங்க, எக்ஸ் பிராண்ட் உரம் பாருங்க, 28 நாள்ல இப்பதான் ஒரு 1.5 இன்ச்சு வளர்ந்துருக்கு. ரொம்ப லேட்டா வளர்ந்துருக்கு. தொழு உரம் பாருங்க,
அந்த எக்ஸ்பிராண்ட் ஜெல்லு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முளைக்காமல் இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி அந்த தொழு உரத்துக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஓவராலாக எந்த இது பெஸ்ட்ன்றத இப்போ பார்ப்போம். இப்போ தரவரிசைப்படி வரிசைப்படுத்தியிருக்கேன். முதலிடத்தை பிடிக்கிறது மண்புழு உரம் தான். இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது மணல். மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது தொழு உரம். நான்காவது அந்த ஜெல் எக்ஸ்பிராண்ட் 5. இதுல சத்தே இல்லாதனால எதுவுமே வரல. அப்ப ஒரு செடிக்கு நல்ல சத்து தேவைங்கிறது இதுல இருந்து தெரியுது. காய்கறி கழிவுல ஏதோ ஒரு நச்சு இருந்ததுனால அது முளைச்சி அது ஒரு 3-4 டேஸ்ல அது அப்படியே கருகி போயிடுச்சு. இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது மண்புழு உரம் மட்டும்தான் நல்ல உயரமாகவும் அடர் பச்சை நிறத்திலையும் நல்ல செழிப்பா வளர்ந்துருக்கு. மற்ற மணல், தொழு உரம், அந்த அந்த ஜெல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. ஆனா அந்த 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 பசுமை அந்த கரும் பச்சை நிறத்துல இல்லாம ஒரு விதமான வெளிரிய நிறத்துல இருக்கு. இப்ப இதுல இருந்து ஓவராலா பார்க்கும்போது மண்புழு உரம் சிறந்தது என இதன் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சந்தையில மார்க்கெட்ல ஏகப்பட்ட பயோ அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட உரங்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் வாங்க வேண்டாம்னு சொல்லல, வாங்குங்க. வாங்கி ஒரு இடம் இந்த மாதிரி பாட்டில்கள்ல வச்சு பரிசோதனை செஞ்சு பாருங்க எப்படி வளருது அப்படின்ட்டு. நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா அதை நீங்க மீண்டும் தொடர்ச்சியா வாங்கி உபயோகப்படுத்துங்க. இல்லை அப்படின்னா நம்ம இயற்கையா கிடைக்கிற அந்த மண்புழு உரத்தையும் தொழு உரத்தையும் மணலோட கலந்து போட்டீங்கனாலே நல்ல பயிர்கள் நல்ல வளர்ச்சியா இருக்கும். வணக்கம்.